இன்றைக்கி நம்ம வீடியோவில் கம்பு கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிளாஸ் கம்பு எடுத்துருக்கேன். இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, தூசி இல்லாத மாதிரி. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு கிளாத் விரித்து அதில் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபேன் காற்றுல வச்சு காய வச்சா போதும். நல்லா தண்ணி இல்லாத மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி அதை லைட்டாக அப்படி தட்டினீங்கன்னா மேலே உள்ள தோல் ஃபுல்லாக உறிஞ்சி வந்துடும். அந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மாவு மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு கடாயில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் கம்புக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவு கொட்டி நல்லா கலந்துகிட்டே இருங்க. கட்டி பிடிக்காத மாதிரி நல்லா கலந்துகிட்டே இருக்கணும், கை விடாமல். சீக்கிரம் அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அடிக்கடி நல்லா கீழே வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கெட்டியாக அல்வா பதம் மாதிரி வரும். இப்போ வெந்துருச்சான்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இப்போ அந்த மாவு எடுத்து லைட்டாக உருட்டி பாருங்கள். நல்லா கையில் ஒட்டாமல் வலுவலுன்னு வரும். இப்போ நல்லா நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் நல்லா கையை நனைச்சிட்டு உருண்டை பிடிச்சி அந்த தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக விட்டுருங்க. அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து நல்லா கை வச்சு கரைச்சி விட்டுருங்க. கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சதுக்கப்புறம் இது கூட 1/4 டம்ளர் இல்லாட்டினா 1/2 டம்ளர் புளிச்ச தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தயிர் புளிச்சிருந்தால் தான் கூழ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கம்பு கூழ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கூழ் நைட்டுக்கு குடிக்க போகிறீங்கன்னா காலையிலே இதை ரெடி பண்ணி வச்சுருங்க. காலையில் குடிக்கிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே இதை செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ண கூழில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஊறுகாய் வத்தல் வச்சு சாப்பிட வேண்டியதாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.